பவி இன்டகிரேட் ஃபார்ம் கனிவர் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 8 ஆடுகள் சேல்ஸுக்கு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா முதல் ஆடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போடுறதுக்கு இன்னும் 1-2 நாட்களில் குட்டி போட்டுரும். ஆடு நல்லா ஒரு 30 to 35 கிலோ சைஸில் இருக்குங்க. ஆடு நல்லா தெளிவுங்க. இது நம்ம பார்க்குற அனைத்து ஆடுகளுமே நல்லா தெளிவான ஆடுகளுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெள்ளையாட்டில் ஒரு ஆடு மட்டும் கொஞ்சம் இளப்பாக இருக்கும். அப்புறம் எல்லாமே தரமாக இருக்குங்க. வால் சுழியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இது இருக்கிற அனைத்து ஆடுமே பார்த்தீங்கன்னா 2 அனைத்து 3 அனைத்து ஆடுகளுங்க. அந்த ஒயிட்டு மட்டும் தலையீத்து ஆடுங்க. அப்புறம் எல்லாமே தெளிவாக இருக்கும். இந்த ஆடு பார்த்தீங்கன்னா வால் சுழியெல்லாம் எதுவும் இல்லை. பல்லு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கடை முளைப்புங்க. இப்போ தான் வந்து 3 அனைத்துங்க இந்த ஆடு. இது வந்து சிரோகி ஆடுங்க. சிரோகி சோஜித் கிராஸ் ஆடுங்க. இது வந்து இந்த ஒரு கிடா குட்டியோடு இருக்குதுங்க. இதில் இருக்கிற அனைத்து ஆடுகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆடு வந்து ஒவ்வொரு குட்டியோடு இருக்குதுங்க. ஒரு ஆடுக்கு வந்து குட்டி இல்லாத இருக்குது. இது வந்து இந்த கிடா குட்டியோடு இருக்குதுன்னு வைங்களேன். இது ஒரு 4 பல்லுங்கிறாப்புல தான் இருக்குங்க. நான் பல்லு சரியாக பார்க்கலிங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் எமர்ஜென்சியாக வந்தேங்க. வந்த வாக்கில் இது பார்த்துட்டு இருந்தனால இவங்க இந்த ஆட்டோட ஓனர் இல்லை. அதனால் நாங்கள் அப்படியே அப்ராக்சிமேட்டாக பார்த்து வந்துட்டோம். அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஆனால் 2 அனைத்து 3 அனைத்து ஆடுகளுக்கு மேலே இருக்காதுங்க. இது வந்து தலையீத்து பிறவிங்க. இது ஒரு குட்டியோடு இருக்குது. நல்ல ஸ்பீடான ஆடுங்க. குட்டி தெளிவாக இருக்கும். இதோட குட்டி வந்து சின்ன குட்டிங்க. இது வந்து இன்னொரு தலைச்சேரி சோஜத்த கிராஸ் ஆடுகளுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா மடிக்கட்டு நல்லா இருக்குது. இதுவும் ஒரு 2 மாதத்து குட்டி அளவுக்கு ஒரு குட்டியோடு இருக்குது. வால் சுழியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல்லு அந்த ரேஞ்சில் இருக்கலாங்க. ஆட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். அனைத்துமே வந்து நல்லா இளப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 32 கிலோ அந்த 32, 35 வரைக்கும் இந்த ஆடு வருங்க வெயிட்டு. இந்த ஆடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வந்து தலைச்ச பிறவிங்க. இது அனைத்து ஆடுகளுமே வந்து சினையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு 2 ஆடை தவிர அனைத்துமே கிடா கூடு இருக்குது. இது வந்து ஒரு 2 மாதத்து குட்டியாட்ட ஒரு குட்டி இருக்குதுங்க. இந்த குட்டிகளை வந்து நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். எது மட்டும் குட்டின்னு சரியாக தெரியலிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடுகள்லாம் தெளிவாக இருக்குங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. இதெல்லாம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் வளர்ந்ததுங்க. நான் லாங் டேஸாக வீடியோ போடாத காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நம்மளதில் பொறுத்தவரைக்கும் தரமான ஆடுகளை மட்டும்தான் போட்டிருக்குங்க. ப்ரீடாக போடுவோங்க. இந்த டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சிங் ப்ரீடாக போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நாம் எடுத்த இந்த இதில் இருக்கிற ஒரு ஆட்டு மட குட்டிங்க. கெடா குட்டி பார்த்தீங்கன்னா 2 கெடா குட்டி இருக்குதுங்க. 2 ஃபீமேல் கிட்ட இருக்குது. கெடா குட்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5-5 ரூபா பட்ஜெட்டுங்கிற அந்த ரேஞ்சில் இருக்குது. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 கிலோ சைஸில் இருக்குது. குட்டியெல்லாம் டாப் கிளாஸாக வந்திருக்குதுங்க. மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூவாக ஒரு 10-15 நாள் பெஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மழை டைமில் பார்த்தது பார்த்தீங்கன்னா 1-2 குட்டி உயிரிழப்பாயிருக்குதுங்க. இது வந்து சோஜத்தாடுங்க. அவர்கிட்ட தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்து குட்டி அளவுக்கு இருக்குது. இதோட தாயாடு தெரியுதுங்க. தாயாட்டோட குட்டி எதுன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் போன டைமில் ஆட்டோட உரிமையாளர் இல்லைங்கிறனால அவிகளுக்கு அந்த குட்டி சரியாக தெரியல. அதனால் ஆடுகளை தனியாக குட்டிகளை தனியாக எடுத்தேங்க. இதுக்கு முன்னாடி இருந்த 4 குட்டி இருக்குதுங்க. அது தவிர இந்த 6 ஆட்டு குட்டி இருக்குதுங்க. 2 ஆட்டு குட்டி இல்லைங்க. இப்போ இருக்கிற 8 ஆட்டுலேயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஆடுமே வந்து கழிப்பு நம்ம சொல்ல முடியாதுங்க. அனைத்துமே தரமாக தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம நாளை இல்லை நாளை மறுநாள் வந்து ஈரோட்டில் இருக்குங்க. இது ஈரோட்டில் இருந்து நம்ம இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து மொடக்குறிச்சி விளக்கேற்றி அப்படியே பார்த்தீங்கன்னா முத்தூருங்க. இந்த ரூட்டில் போகுது. இந்த ரூட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரலாங்க. இந்த ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி இல்லைங்க. மடி ஃபுல்லாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு குட்டி இறந்துருச்சுன்னாங்க. வேறு ஒரு ஆட்டு மட்டும் குட்டி தான் ஓட்ட வச்சுட்ருக்காங்க. இது ஆடு நல்லா தெளிவான ஆடுங்க. இதில் இருக்கிற அனைத்துமே பார்த்தீங்கன்னா நல்லா பால் வர்க்கமான ஆடுங்க. வளர்த்துறதுக்கு வந்து ரொம்ப உகந்த ஆடு. இதில் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையாடு ஒன்று தான் வந்து ஒரு 28 கிலோ சைஸுங்க. அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 30, 35, 40 அந்த வெயிட்டில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோ சைஸ் நார்மலாக வருங்க. இதில் இது ஒரு சிரோகி ஆடு இருக்குதுங்க. சிரோகி சோஜித் கிராஸ் தானுங்க இந்த ஆடுமே. இதுவும் பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு 2 மாதத்து குட்டியாட்டு இருக்குதுன்னாங்க. நாளைக்கு வந்து நாங்கள் எடுக்க போகிறப்போ வேணுங்கிற வந்து புக் பண்ணுங்கள். நாளைக்கு எடுக்க போகிறப்ப தாய் மட்டும் அதோட குட்டி எதுன்னு நாங்கள் தனித்தனியாக எடுத்து வீடியோ அனுப்பிச்சுட்றோம். வேணுங்கிற நண்பர்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா அட்வான்ஸ் புக்கிங்க்கு வந்து 1000 ருபீஸ் வந்து நாங்கள் அட்வான்ஸ் வாங்கிக்கிறோங்க. வாங்கிட்டு மீதி வந்து டெலிவரி கொடுக்குறப்ப ரிமைனிங் அமௌண்ட் வாங்கிக்குவோம். இதில் 2 ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளங்குட்டி இருக்குதுங்க. ஒரு 15 to 20 நாள் குட்டி 2 இருக்குது. அதை இப்போ நம்ம பார்க்கலாங்க. இந்த 2 குட்டி வந்து இதில் இருக்கிற இளங்குட்டி ஆடுங்க. ஆட்டு மட குட்டி. மீதி வந்து 4 குட்டி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. ரொம்ப நன்றிங்க.